அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா சுவாதிஷ்டான சக்கரம், அதை பற்றி பார்க்கலாம். சுவாதிஷ்டானம் அப்படின்றது நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய சக்கரம். இப்போது நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு இமேஜ் பார்க்குறீங்கல்ல, இந்த இமேஜில் அந்த எல்லோ கலர் ரவுண்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுதான் சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்றது இருக்கக்கூடியது. இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 15 இல்லை 14 வயசு வரைக்கும் இந்த சக்கரத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த சக்கரம் செயல்பட்டு இருக்கும்போது நல்ல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அந்த செல்ஃபிஷ் அப்படின்ற அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சக்கரம் இயங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களோட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிப்பான். அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு கலைகளில் ஆர்வம் வரலாம். அதே மாதிரி நம்முடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடியதும் இந்த சக்கரம் தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக அதிகப்படியான செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்லேயும் ஈடுபடுறது பார்க்கலாம். நீங்கள் அது சினிமாலேருந்து எடுத்து எந்த ஆர்ட்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கிராஃப்ட் எது பண்ணாலும் சரி, ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸில் ஈடுபடுறவங்களுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது காரணம் இந்த சக்கரத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதே மாதிரி நம்முடைய நாக்கில் ஏதாவது டேஸ்ட் பண்ணுற போது நம்மளால் உணர முடியல அப்படின்னா இந்த சக்கரம் பாதிப்படைச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லை நீங்கள் அதிகப்படியான டேஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா இந்த சக்கரம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சக்கரத்துக்கான மந்திரம் அப்படின்றது வங் அப்படின்னு சொல்லுவாங்க, வேயிங். ஸோ இந்த சக்கரம் சரியாக செயல்படலை அப்படின்னா செக்ஷுவல் லைஃப் நார்மலாக இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லைனா தவறான முறையில் அந்த காம உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு வக்கரமாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான அந்த மனநிலை கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கிரியேட்டிவிட்டி திங்கிங் அப்படின்றது கம்மியாக இருக்கும் இந்த சக்கரம் சரியாக செயல்படலை அப்படின்னா. புதுசாக எதையாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லாமல் போகலாம். எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சக்கரம் சரியாக செயல்படலை அப்படின்னா. நன்றி.